வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் செஞ்சு காட்ட போறேன். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். என்ன கிரேவின்னு பாக்குறீங்களா? பீக்கங்காய் கிரேவி தான். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி கிரேவி எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த கிரேவி எப்படி செய்யலாம் பாக்கலாங்களா? வாங்க முடியும். பாருங்க, ஒரு 400 கிராம் வந்து பீக்கங்காய் எடுத்து தோல் சீவி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப பெருசா வேண்டாம், சின்னதாகவும் வேண்டாம், மீடியமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்புல வந்து பேன் வச்சு 2 டீஸ்பூன் கடலை போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 100 கிராம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கிறேன், சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை முதல்ல சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. அடுத்தது 2 மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைய வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். சரிங்களா? இப்போ தக்காளி பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ மசாலா பொருளாக சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூள். மசாலோட பச்சை வாசனை போட்டுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்ச பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயோட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த காய்கறியோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு மீடியமான ஃப்ளேம்ல இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம திறந்துடலாம். நம்ம காய் வந்து லைட்டா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, அளவா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வச்சுங்க. நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம இடையில கலந்து விட்டுருக்குறோம். நம்ம ஊற்றின தண்ணியில் நல்லா சுண்டி இப்போ அட்டகாசமான ஒரு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ மறுபடியும் கலந்துக்கலாம். கலந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ அட்டகாசமான பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான பீக்கங்காய் கிரேவி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி. இப்போ வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக அதுவும் சாப்பிடுங்க. இந்த வெயில் காலங்களில் பீக்கங்காய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பார்க்கலாங்களா? பாய்.